வேண்டியது. கேட்டால் வெளியில் ரஜினி ஃபேன் என்று பீத்திக் கொள்வது. கடிக்க 100% ரஜினி ஃபேன் தான். குரல் ப்ரோ ரொம்ப ஓவரா கை எடுத்துருங்க, வலிக்க போகுது. போடுங்க குரலி. ஸ்மைலி ஸ்மைலி எமோஜி, என் கை, என் உரிமை, என் போன், என் ஐடி போடுங்க குரலி. சூப்பர் சாகா. நம்ம இந்த விண்டேஜ் சாகா ஞாபகம் இருக்கா கிங்ஸ்ல? இந்த ஹாலிவுட்ல எல்லாம் சில ஒரு ஒரு இது வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஒரு அனிமேஷன் சீரிஸ் கூட ஒன்று சொல்லியிருந்தேன். சீசன் 1 செம்மையா இருக்குப்பான்னு சொல்லிட்டு வின்டர் சாகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல ஒன்று இருக்கும். இது ஒரு ஃபார்மட். இது இங்க முதல்ல உள்ள கொண்டு வந்து இறங்குறான். இது போதும், காக்காவை சாகடிச்சா போதும் நமக்கு. அப்புறம் சொல்லுங்கப்பா, எல்லாருக்கும் வீடியோ பார்த்தீங்களா? ட்வீட் பார்த்தீங்களா? வழக்கமுள்ள போயிட்டு ஆட்டி தட்டாதீங்க. சன் பிக்சர்ஸோட ட்வீட் ஆட்டி தட்டாதீங்க. காப்பி ரைட் அடிக்கிறவனெல்லாம் இப்படி தாண்டா பழி வாங்கணும். எம்பலடா எடுத்து ட்வீட் போடுங்க. அவன் வந்து லைக் அடி தட்டட்டும். அதுக்கும் அடிச்சான் ஒரு டைம்ல. ப்ரமோஷன் பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? எம்பலட் எடுத்து போட்டு கம்முன்னு இருங்க ப்ரோ, எதை போட்டாலும் அது போடுவோம் ப்ரோ. எம்பலட் காப்பி ரைட் அடிக்க மாட்டாங்க. இல்ல இப்ப அடிக்கிறது இல்ல. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அடிச்சு விட்டான் நாய். நான் என்ன சொல்றேன், அவன் ட்வீட்டில் ஆட்டி தட்டாதீங்க. போயிட்டு எம்பலோட எடுத்து போட்டு விடுங்க. வந்து எனக்கு ஆட்டி தட்டுறா வாடா அப்படின்ட்டு. கார்பரேட் இப்படிதாங்க பழி வாங்க முடியும். கிட்ட போய் ஓங்கி ஊசியில குத்திட்டு வந்துடணும். இந்த ஜெயிலர் கீழே லிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா கபில்ஸ் ப்ரோ? ஜெயிலரோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு தெரியுமா? ஆமா. அந்த டைம்ல அவன் ஒரு நடுவுல சன் மியூசிக்லாம் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தான். அந்த வீடியோவை எடுத்து எம்பெட் பண்ணி போட்டாலே காப்பிரைட் அடிச்சான். அதுக்கப்புறம் தான் இவங்கிட்ட கொஞ்சம் காண்டா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அதை ட்விட்டரே ரிமூவ் பண்ணிட்டான். எம்பெட் பண்ணி பண்றதுக்கு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அவன் ரிமூவ் பண்ணிட்டான். அதனால தப்பிச்சோம். இல்ல இந்த பைத்தியங்காரங்கிட்ட மாட்டிருப்போம். கீழே வந்து திரு செம்பியன் அவர்களே, கீழே லிசன் பண்ணிட்டு இருந்தா ஒரு விஷயம் தாமிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் அப்படியா என் ஐடியை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் டீம்ல நான் சேர்ந்துக்கிறேன். 2 படத்தோட ப்ரமோஷன் டீம்ல நான் சேர்ந்துக்கிறேன். அது உங்க 2 படத்துக்கு மட்டும்தான். நான் வேற எந்த கண்ட்ராவி டீம்லலாம் போய் பிஆர்ஓ டீம்லலாம் போய் சேரல. எவங்கிட்டையும் போய் காசுக்காக போயிட்டு நம்ம போயிட்டு உட்காந்து பிஆர்ஓ வேலை பார்க்கல. தலைவர் படத்துக்காக என்னை உள்ள ஆட் பண்ணுங்க. நான் சண்டைலாம் போட மாட்டேன், திட்ட மாட்டேன், அப்டேட் கேட்க மாட்டேன். பார்த்துங்க, என்ன மட்டும் சேர்த்து விடுங்க. எனக்கு மட்டும் அப்டேட் கொடுங்க போதும். யூஸ் பண்ண மாட்டேன், அதையும் சொல்லிருங்க ப்ரோ. நான் செம்பியன் அவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்ட கால நட்பு இருக்குன்றதை நீங்க கொஞ்சம் தாழ்மையும் சந்திச்சு பார்க்கணும் மாதிரி தாழ்மையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பப்ப அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் டேட் நீங்க வந்து ஜெயிலர் 7 மணிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு 7:30க்கு போட்டதுல ஏதோ கொஞ்சம் காரசாரமா 2 வார்த்தை சேர்த்து பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அத சொல்லாம இருந்தாலும் சேர்த்திருப்பாரு, இல்ல ஐடியா கொடுத்திருப்பாரு. அதை வேற ஞாபகப்படுத்தி விடுறேங்க. எப்படி உங்களுக்கு கொடுப்பாரு அவரு? 7 மணிக்கு ஏங்க 6:30க்கு அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு அப்டேட்னு சொல்லி ட்வீட் போட்டாங்க. அங்கதாங்க செம்ம கடுப்பு ஆயிடுச்சு. ஒரு பொறுப்பா இருக்க வேணா கார்பரேட். எப்படியோ நமக்கு அப்டேட் வந்தா சரியா இருக்கும். கிங்ஸ்லி அப்படியே கவுண்ட் மணி மாதிரி கன்னத்துல இப்படி கை வச்சுட்டு ஆன்னு ரெடியா இருப்போமா. திடீர்னு லைக்கா வந்து உள்ள போந்து ட்வீட் போட்டு அடுத்த படம் நாங்க தான் தலைவர் வச்சு படம் பண்ண போறோம். இல்ல எனக்கு புரியல. இப்ப எங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு சந்தோஷமா உன்னை செலிப்ரேட் பண்ண விட மாட்டீங்களா? இல்ல சந்தோஷமா உள்ளே இருக்க கூடாதா? புதைச்சிருங்க. ஏங்க நீங்க வேணாம்னு நினைச்சாலும் ஒரு விஷயம் சொல்றேன். அதான் நான் மறைமுகமா சொல்லிட்டேன். தமிழ் குமரன் வெளில போறான், இல்ல ராஜமகாலிங்கம் உள்ள வராப்புல. நான் அன்னைக்கே ட்வீட் போட்டேன், யாரும் கண்டுக்கல. சரி போங்க, லைக்கா இதோட லைக்கா முடிச்சு விடுற மாதிரி தான் அனுப்பி. இப்ப அவன் விடாம வச்சு ரிலீஸ் பண்ணணும். அவன் கையில பணம் வேணுங்க. அவனுக்கு இருக்கிற அவன் கையில இருக்கிற ஒரே ஒரு கோல்டன் டிக்கெட்டு தலைவரோட கால் ஷீட் மட்டும்தான். வெயிட் பண்ணுவோம். அதை வச்சுதான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். இல்லைன்னா ஓடிடில ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றான். இந்தியன் 3 அவன் எங்க போவான் பணத்துக்கு? தலைவர் தான் உங்களுக்கு தெரியுமே, நல்லா வாழ்ந்தவன். காசு வேணும்னா நம்ம எல்லாரும் கிரவுட் ஃபண்டிங் பண்ணி கூட காசு கொடுத்துருவோம். என்ன இல்ல புரியல. நம்மள பார்த்தா என்ன இது என்ன சின்ன கவுண்டர் படமா? சோனியாவுக்கு வந்து கடை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இலைக்கடியில வந்து காசு வச்சுட்டு போறதுக்கு ஏங்க?
தலைவர் உங்களுக்கு தான் தெரியும்ல, அவரு வந்து நல்லா வாழ்ந்தவன் நாசமா போக கூடாதுன்னு நினைக்கிறாள் அவரு. ரெண்டும் நல்லாப்பா மேடம். அவன் ஸ்டார்டிங்ல ஆனா நம்மள கலத்திருக்க கூடாதுல்ல ப்ரோ, ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும். இல்ல மேடம், அவன் நல்லா செஞ்சான் மேடம். ஆரம்பத்துல தலைவருக்கு நார்மலா என்ன சேலரியோ அதை விட அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொடுத்துலாம் ஆரம்பத்துல பண்ணான் மேடம். அதனாலதான் தலைவர் வந்து சரின்னு சொல்லி விட்டு கொடுத்து போறாரு மேடம். அவன் இப்ப கொஞ்சம் ஒருத்தன் கீழே இருக்கும் போது ஒருத்தவனை விட்டுட்டு போறது நியாயம் இல்லைல்ல. அதனாலதான் ஒரு இந்தியன் 2 டைம்லயே அவன் கீழே இருக்கும் போதே அப்பவே சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி ஓகே படம் பண்ணி கொடு. அதான் ஏங்க எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் அவர் இந்த மாதிரி வார்த்தை சொன்னது அது இல்லைங்க. எவன் கீழே தள்ளி விட்டானா அவனை போய் கேட்க சொல்லுங்க. அவன் தான் வெளிநாட்டுக்கு ஏஐ படிக்க போயிட்டானே. நான் ஏஐ படிச்சுட்டு மறுபடியும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா மாறி அவ்வேஷன் பேர் நான் படம் பண்ண போறான்றான். ஏன் இதெல்லாம் வந்து சரி விடுங்க. நான் இன்னொரு மேட்டர் நமக்கு சொன்னதை வெளில சொன்னா நம்மளை கல்லால் அடிப்பானுங்க, வேணாம் விடுங்க. இப்பயே கொஞ்சம் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருவோம். எப்பா ராஜ்மஹாலிங்க உள்ள வராப்புல பாத்துங்க, வந்துட்டாப்புல ராஜ்மஹாலிங்கல்ல கமல் உருவத்துலன்னு சொன்ன உடனே டக்குன்னு உள்ள மைக்க வாங்கிட்டாரு பாருங்க. பாஷா பாயா? அசோக் சாரா? அசோக் சார், அசோக் சாரா? அசோக் சார், சுபா மேடம்க்கு கமல்ஹாசன் படம் வேணுமா? சுபா மேடம் முதல்ல ஸ்பீக்கர்ல இருந்து தூக்குங்க ஃபர்ஸ்ட். லைஃப் லாங் பேன் பண்ணிடுங்க. நான் ட்விட்டர் விட்டே தூக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். பெருசா ஐடியா கொடுங்க அசோக் சார். இல்ல ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அசோக் சார், உங்களுக்கும் கமலுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு போலயா? கரெக்டா வர்றீங்க. இல்ல நம்ம எல்லாருக்கும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்கு போல இருக்கு. விஜய் கிட்ட வந்தா இருக்கு. பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல விஜய் மட்டும் ஏன் விடுறீங்க, விஜயும் சேர்த்துங்கன்னு. அது எனக்கும் அவனுக்கும் வந்துச்சு போல இது. இல்ல அது ஏன் கணக்குல சேர்த்துங்க, விஜய் ஏன் கணக்குல சேர்த்துங்க. எனக்கும் அவனுக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. இதோ உங்க அண்ணன் வந்துட்டு இது உங்க அண்ணன்றான். உங்க அண்ணன் சொல்றா தம்பி, உன் அண்ணன் தம்பி 4 மணிக்கு போனவன் நீதான். 3 மணிக்கு ஷோ பார்த்துட்டு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டவன். செகண்ட் ஹாஃப் இல்லவே இல்லன்ட்டு அவனே சொல்லிட்டான். நீ என்னடா அதுக்கும் ரிவ்யூ போட்டு? அசோக் சார் இப்பதான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி பேச ஏதாவது கேட்டீங்களா? இல்ல இப்பதான் வரேன் கபிலன் ப்ரோ. என்னாச்சு? 3 டைட்டில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அசோக் சார் பொங்கலுக்கு. டைட்டில் தலைவர் படத்துக்கு. பகவந்த் கேசரியா? எது ஏங்க தலைவர் படத்துக்குன்னு சொல்றது நீங்க என்னங்க? இப்ப சன் பிக்சர்ஸ் ட்வீட் போட்டான் பாத்தீங்கல்ல, சூப்பர் சாகா அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அது வந்து 3 டைட்டில் லாக் பண்ணி வச்சிருக்கான். 1 தமிழ் டைட்டில், 2 வந்து 1 வந்து ஹுக்கம் சொல்லி கிளாப்ஸ்ல இருந்து, பட் அது டைட்டிலா வருமானு எனக்கு தெரியல. இன்னொன்னு ஜெயிலர் 2ன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி தான். அது எது வேணாலும் இருக்கலாம். இந்த 3 டைட்டில் இது இல்லாம இன்னும் 2 டைட்டில் வேற ஒன்னு வச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ப்ரோமோ வீடியோ ஒன்னு எடிட் பண்ணி ரெடியா வச்சிருக்கான் அசோக் சார். அனௌன்ஸ்மென்ட் விடுறது மட்டும் தான் பாக்கி. ஹுக்கும் சொன்னீங்க, ஓகே. இல்ல ஹுக்கும், ஜெயிலர் 2, அப்புறம் இன்னொன்னு வேற என்ன சொன்னீங்க? தூய தமிழ் டைட்டில்ல ஒன்னு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. தூய தமிழ் இப்ப ரோபோட்னு ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறம் எந்திரன் மாத்தலையா? அந்த மாதிரி தூய தமிழ்ல. அப்ப சகா வந்து டைட்டில் கிடையாதா? ஏங்க இவங்கள ஏங்க நீங்க பிக் பாஸே போங்க. ஏகா வைகா வை இல்ல சூப்பர் போட்டு கீழ போட்டு சகா போட்டு அதுல ஒரு கோடு போட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் குர்லொலி வந்து ஒண்ணு கேட்டாப்புல, எப்ப ஹுக்கும்னா என்ன அர்த்தம் கபிலன் அப்படின்னு ஒண்ணு கேட்டாப்புல. எனக்கு மண்டை அப்படியே சுருன்னு ஏறிடுச்சு எனக்கு. சும்மா விட்டீங்க குரலை இப்படிலாம் கேட்கலாமா? இல்ல திட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைகர் கா ஹுக்கும்னு வரல அவரு தலைவர் ஆர்டர். எப்ப படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹுக்கும்ன்றது நான் இன்னைக்கு தான் உட்காந்து யோசிச்சேன். நான் கழிவறையில் சற்றே சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன குரல் ப்ரோ? இல்ல கபிலன் ப்ரோ, ஆக்சுவலா அப்ப வந்து எனக்கு அது நீங்க சொல்லி யாரோ சொன்னாங்க ஞாபகம் இருந்தது, அது மறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹுக்கும்ன்ற வேர்ட் மட்டும் ஒரு மார்க்கமா தான் அலையறாங்க. இல்ல கிங்ஸ்லி, எனக்கு என்னமோ நல்ல வேலை இப்ப வந்து பாபா படத்துல கத்தம் சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்க வேண்டியதான். அதுக்குதான் அவரே வந்து அர்த்தம் சொல்லிட்டாரு, முடிஞ்சது போச்சுன்ட்டு. அப்ப மட்டும் புரியுது இல்லாமா? நீ வாமா, இப்ப மட்டும் புரியுதாமா?
யார் இது இரும்புறது? கம்மியா தம் அடிடா. என்னடா நீ? அப்பா சிவராஜ்குமார் ரெடி ஆயிட்டாப்லப்பா. நான் சொன்னேன்ல, இவன் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு சிவராஜ்குமார் ரெடி ஆயிட்டு வரதுக்கு கரெக்டா இருக்குல்ல. அவன் சிவராஜ்குமாருக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்குப்பா சன் பிக்சர்ஸ். சிவராஜ்குமாரே ட்வீட் போட்டிருக்காப்புல. இதாங்க அமுச்சு விடுறேன் பாத்துங்கப்பா. 7 மணி நேரம் முன்னாடி போட்டிருக்காப்புல ட்வீட். 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சிவராஜ்குமார். ஆல்ரெடி மேல ஷேர் பண்ணி வச்சிருக்கேன் சிவராஜ்குமார் போட்ட ட்வீட்டை. அப்படியாண்ணா? சூப்பர்ண்ணா. பரவாயில்ல. எள்ளுனா என்ன நினைக்கிறிய? இதுல மட்டும் கரெக்டா இருறா ஷேர் பண்றதுல மட்டும். அது சரி, எங்க நம்மளெல்லாம் வந்து கண்டுக்கிறாங்க. யாரு என்ன ரொம்ப தேவதாஸ் மாதிரி பேசுறான்? லோன்லினஸ்னா இருக்கு. நீங்க வேற சொல்லுங்க. லோன்லியா இருக்கியா? வெயிட் ஆமா, பண்ணு. இன்னும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணு. அது பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நான் ஸ்பேஸ் போட்டுறேன். பிப்ரவரி 1. ஆமா கபிலன் ப்ரோ, காலையில இருந்து விரக்தியா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காப்ல ஆகாஷ். ஏதோ ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணல அண்ணா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கோம், இல்ல ப்ரோன்னு சொல்லியிருக்கோம். அதுல நெஞ்சு வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தூள் படத்துல விவேக் நெஞ்சு வெடிச்ச மாதிரி. சட்ட கிழிஞ்சு இருந்தா இல்ல, பச்சை மலை. எனக்கு வேலை பார்க்கறதே கரெக்டா இருக்கு. இதுல எங்க இருந்து நான் போய் இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்றது இல்ல, புரியல. ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்வளவு கண்டென்ட் வருது கிங்ஸ்லி? என்னடா பர்மிஷன் லெட்டர் கேட்டிருக்கான் போல இருக்கு. ஆமா, அதத்தான் அப்ப சொல்ல வந்தேன். சரி, எதுக்கு title போட்டு எதுக்கு அதுக்கப்புறம் பர்மிஷனு? பரந்தூருக்கு அங்க இதுக்கு போறதுக்கு காவல்துறையிடம் வந்து அனுமதி வாங்க. ஆமா, விஜய் அனுமதி கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட இருந்து அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்துருக்கான். நாங்க போயிட்டு வர்றதுக்கு, போராட்ட இடத்துக்கு நீங்க போறதுக்கு. ஏங்க, அப்ப கூட்டம் சேராத. போராட்டத்துல போய் கலந்துக்கிறதுக்கு ஒருத்தன் பர்மிஷன் கேக்குறாங்க. அதுவும் யாருக்கிட்ட? போலீஸ்காரங்க கிட்டே போய் பர்மிஷன் கேக்குறான். இவன் அவ்வளவு தைரியசாலியா இருந்தா நீ தான் கட்சி இருக்க, போய் கலந்துக்க வேண்டியதானே? ஏங்க காக்காக்கு எதுக்குங்க பர்மிஷன்? பறந்து போக வேண்டியதானுங்க. இப்படி அரஸ்ட் ஒருத்தன் பண்ணிட்டாங்கன்னா போய் தான் உள்ள மாட்டிக்கினான். உள்ள மாட்டிக்கின்னு நீங்க என்ன இதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க அந்த கள்ளசாராயத்துக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, இவன் போயிட்டு வந்தான்ல, ஆமா ஆமா, அந்த இடத்துல நீங்க பர்மிஷன் எல்லாம் கேட்க முடியாது. அது வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு பேரிடர் மாதிரி ஒரு ஒரு பெரிய இதா இருந்தனால உள்ள போய் தலையை காட்டிட்டு அதுல இவர் டேக் ஓவர் பண்றது எல்லாம் அதுவும் நல்ல வைரலா போயிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப இது வந்து கண் பெருசா டிவிக்களால இப்ப இந்த ஆடியோல இருந்து டைவர்ட் பண்ணும்ல. இப்ப இந்த ஜான ஆரோக்கியசாமி ஆடியோல இருந்து டைவர்ட் பண்ணும்ல, அதுக்காக காலையில நீட்டுன்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டான். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், கொண்டையில மண்டை மேல இருக்கிற கொண்டை தெரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து கையில வச்சிருக்கிறது இங்க டைவர்ட் பண்றது. இவன் ஃபுல்லா நீங்க காலைல இருந்து நேத்துல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா அஜித் கார் ரேஸ்னு ஃபுல்லா டீல் முழுக்க இதாவது இல்ல. இவனுக்கு பிஆர்ஓ டீம் என்ன பண்றானுங்க, அதை ஓவர் டேக் பண்ணணும், அதை மொத்தமா மறைக்கணும்ன்றது ஏதோ ஒண்ணு வேலையை பார்த்துருக்கானுங்க. அதை ஃபர்ஸ்ட் ஒண்ணு விட்டு பார்த்தா வேலைக்கு ஆகல. அடுத்தது இப்ப வந்து பரந்தூர் செல்ல அனுமதி கோரி, பறந்து செல்ல அனுமதி கோரி, பேசாம அதை எடிட் பண்ணலாம்டா கிங்ஸ்லி. விஜய் பறந்து செல்ல அனுமதி கோரி கடிதம் வைக்கலாம். இரு, நான் எடிட் பண்றேன். வக்கல ஸ்பேஸ் வர போட்டு தொலைச்சிட்டேன். எப்பா யாராவது நல்லா எடிட் இருந்தீங்கன்னா அந்த புதிய தலைமையில போட்டிருக்கான், விஜய் பறந்தூர் செல்ல அனுமதி கோரி கடிதம். அந்த பறந்தூர் எடுத்துட்டு பறந்துன்னு போட்டுருங்க. அந்த பாட்டு ஒண்ணு வரும், பறந்து செல்லவா, அந்த பாட்டு போட்டுருங்க பேக்ரவுண்ட்ல. அவள் கேப் பறந்து இருந்ததுன்னா அப்படியே வந்துட்டு ஒரு போனாலே, காக்கா சிம்பலையும் ஆட் பண்ணிருங்க. மணிரத்னம் பாட்டு. அவள் விஜய் பறந்து போனாலே. கபிலன் ப்ரோ, காக்கா இங்கதான் வந்து உட்கார்ந்துருக்காங்க, எனக்கு நல்லா தெரியுது. இல்ல, காக்கா இங்கதான் உட்கார்ந்துருக்கான். நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா அவனும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். வெளியே வாடான்னு போயிட்டு சொல்லி இந்த குழந்தை பிள்ளைங்க கிட்ட போயிட்டு மாம்பழத்தை எடுத்து காட்டி, பாத்தியா முட்டாயி நான் சாப்பிடுறேன், அந்த மாதிரி பாத்தியா கூலி, பாத்தியா அடுத்து எங்களுக்கு பாட்டு வருது இங்க என்ன இப்படி உட்காந்து அவனுங்களை வெறுப்பேத்தி விட வேண்டியதான். அவனுக்கு வழக்கம் போல அங்க போயிட்டு டிஎம்கே காரங்கிட்ட போய் சண்டை போட்டு அவனுக்கு உட்காந்து அவன் ஒருத்தன் கூப்பிடுறான் காலையில இந்த வாடா சண்டைக்கு வாடான்னு. ராம்குமார் தெரிச்சு ஓடுறாங்க. அவன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனை ஏதோ துரத்தி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, போட்டா மட்டும் காட்டுறான்றான் எல்லாருக்கும். தம்பி மில்டன், நீ உண்மையான திமுக விசுவாசியா இருந்தினா, நீ திமுக விசுவாசியா இருந்தினா ரிலீஸ் பண்றான் அந்த ஆடியோவை. ஒத்துக்கிறோம். நீ ரிலீஸ் பண்ண ஆடியோவை அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். விஜய் மாதிரியே பேசுறானே தவிர பாம்பு எடுத்து விட மாட்டான்ற மாதிரி நீங்க ட்வீட் இருக்கிறீங்களே. அறுவலை எடுத்து முதல்ல ஒரு போடு. எனக்கு வந்து ஆடியோ நானும் போயிட்டு சரி ஆடியோ இன்னைக்கு வரும், நான் தூங்கி எந்திரிச்சு ஆடியோ வந்துடும் நினைச்சேன், வரவே இல்லை இன்னும். ஜெயில் போர்டுதா?
ஏங்க செய்தி தொடர்பாளர்களை இவனை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து இவனை லயலமணியை நேர்ல பார்த்து போட்டோ எடுத்து 10 நிமிஷம் பேசியிருக்கிறான் விஜய் ஆரம்பத்துல மாநாடுக்கு முன்னாடி. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு 2-3 இந்த செய்திகள்லாம் வந்து பேச்சாளர் ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளு வந்து இவன் இடுமான கார்த்திக் விட்டு வச்சு செஞ்சானே தந்தி டிவில, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த பேச்சாளர், அப்புறம் இன்னும் 2 பேச்சாளர் மற்ற சேனலுக்கு போறக்கூடிய அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மொத்தமா ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் எல்லாரையும் வர வச்சிருக்கிறான். ஆனா இவனை மட்டும் கூப்பிடவே இல்லை, இவனை வர வைக்கவும் இல்லை. இவன் வேணானே சொல்லியிருக்காப்புல, இவன்கிட்ட பேச வேணாம் இப்படி வச்சிருக்கேன். ஏன்னா உண்மை என்னன்னா இவனை ராம்குமாரை பத்தி பெருசாவே தெரியல விஜய்க்கு. ஒரு அளவுக்கு மேல சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க திமுக காரங்க நான் எல்லாம் பயங்கரமா ஃபுல்லா வைரலாகி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் நேரடியா நம்ம கூட தொடர்பு இருந்தான் அப்படின்னா இவன் செய்யற தப்பு எல்லாம் நாளைக்கு நம்ம தலையில வந்து விடியும் அப்படின்றனாலதான் அவனை மீட் பண்ணாம வச்சுக்கிறது. திட்டி விட்டுருக்கிறாப்புல. இவன் புஷி ஆனந்தோட விசுவாசி மாதிரி நடந்துக்கிறான் ராம்குமார். அதனாலதான் அன்னைக்கு இந்த ஆடியோ லீக் ஆன அன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பானுல்ல, கட்சியில் இல்லாதவன் எல்லாம் இருப்பான்ல, அவன் எல்லாம் ஸ்பேஸ் போட்டு முட்டு கொடுத்தான். யாருக்கு? விஜய்க்கு. இவனுங்க என்ன பண்றானுங்க, புஷி ஆனந்த நேர்ல போய் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு வந்தவன்லாம் இருக்கிறான்ல, இந்த லயலமணி, ராம்குமார், இந்த ஆட்டோக்காரன்றவன், இன்னும் 2-3 பேர் இருக்கிறானுங்க இல்லையா, இவனுங்க எல்லாம் வந்து புஷி ஆனந்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியும் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, நேத்து நடந்த மீட்டிங் வந்து புஷி ஆனந்துக்கு வந்து விஜய்க்கு தெரியாம தான் அந்த மீட்டிங்கே நடந்தது. அதை அவனா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எதுவும் பதட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக வச்சது. ஆக்சுவலி அதுல வந்து தீர்மானம் ஏத்துறது தான் இப்ப பிளானிங் பண்ணிட்டு இருக்கிறானுங்களாம், இவனை ஆரோக்கியசாமியை வெளில அனுப்புறது. இந்த மில்டன் அவன் போட்டதுல எப்படி இந்த ராம்குமார் வந்து அவன் விஜய பத்தி ஏதோ சும்மாதாங்க தப்பா பேசிட்ட மாதிரி போட்டிருந்தான். அவன் மில்டன் இருந்தாலும் சும்மாதான் இருந்தான் அந்த பையன். அவனை வாட்ச்மேனு சொல்லி இவனுக்கு தான் ட்வீட் போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டானுங்க. வரண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடியோ தூக்கிட்டு வந்துட்டான். இவன் வேற கலாய்க்க தெரியாம கலாய்ச்சிருந்தான் பாம்குமார். ஆமா ஆமா, அவன் வீடியோ வேற போட்டுட்டு இருந்தான் பாம்குமார். வியாபாரம் பார்த்துட்டு இருந்தான். இல்ல கபில்ஸ் ப்ரோ, இப்ப ஜானா ஆரோக்கியசாமிக்கு தீர்மானம் ஏத்துறதெல்லாம் இருக்கட்டும், விஜய் ஏத்துறதுக்கு வெளியேத்துறதுக்கு ஒரு தீர்மானம் போடுவார் பாருங்க புசி, அப்ப இருக்குது. இல்ல அது இவன் வெளில அனுப்பும் போதுதான் அவன் உள்ள போகையும், கன்ஃபார்மா போகையும். கிங்ஸ்லி புஷி ஆனந்த வெளில அனுப்பிச்சுன்னா கட்சியில வேலை பாக்குறதுக்கு ஆள் இல்ல கிங்ஸ்லி. நான் சொல்றது விஜய வெளியே அனுப்புறதுக்கு இல்ல. இததான் நாங்க சொன்னோம், நீங்க தான் ஜானா ஆரோக்கியசாமி மூளை. ஆமா, ஜானா ஆரோக்கியசாமி உள்ள இருப்போம், புஷி ஆனந்த வெளில அனுப்பிடுவான்னு இப்பதான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திட்டு இருப்பாங்க. எவனுக்கு வலிக்குதான் அவன் தான் முதல்ல. ஏங்க ஜான ஆரோக்கியசாமி கூட்டம் போட்டானா? இல்லையா? யார் இப்ப கூட்டம் போட்டது? புஷி ஆனந்த் தானே. கிங்ஸ்லி ஞாபகம் இருக்கா? இது பொய்யான ஆடியோவா இருந்ததுன்னா கூட்டம் நடக்காதரா, இது உண்மையான ஆடியோனா ஆலோசனை கூட்டம் நடக்கும்னா முன்னாடியே சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்பேஸ் போட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு. சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சா? காலையில இவன் இறக்கி விட்டேன், இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒண்ணு, அவன் க்ளோஸா இந்த ஐயநாதன், அப்புறம் இந்த தலைவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான், சவுக்கு சங்கர் கூட இருந்தான் ஒரு ஆளு, ஒரு பாய். ஆமா ஆமா, அவரோட வீடியோ தான் அதுதான் காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு இறக்கி விட்டேன். அந்த ஆளு வந்து டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கூட எல்லாம் பேசலாம் பழகுறான். அதே மாதிரிதான் ஐயநாதனும். அதே மாதிரி அவன் பேர் என்ன, ராமச்சந்திரனா, அவன் பேர் என்ன, ராமமூர்த்தியா, கருப்பா ஒரு ஆள் இருப்பாப்புல, இந்த பிளாக் ஷிப்ல இருந்த ஆளு. இவங்க எல்லாமே வந்து டிவிகே நிர்வாகிகள் கூட கொஞ்சம் நெருங்கிய பழக்கம் இருக்க மாவட்ட தலைவர்கள் கூட, இன்னும் மாவட்ட நிர்வாகிகளே வைக்கல, சும்மா மாவட்ட நிர்வாகிகளும் பேர்ல இருக்கிறவங்க, ரசிக மன்ற தலைவரா இருக்கிறவங்கள அவங்க கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க பழகும் போதுதான் எல்லாருமே கன்ஃபர்மேஷனோட சொன்னது ஆமாங்க உண்மைங்க அப்படின்னு. எவனுக்குமே ஏங்க உள்ள கூப்பிட்டு வச்சு ரூம்ல அடிக்கிறான்னு சொல்லி ஒரு மேட்டர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2-3 மாசத்துக்கு முன்னாடி புஷியானது ரூம்குள்ள கூட்டி வச்சு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அது இவங்க சொன்னதுதாங்க. அடி வாங்கினா அங்கேயே இருப்பானுங்க இவனுங்க. கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாராம், ஒருமையில திட்டுறாப்புலையாம், வேலை செய்யலன்னா ரொம்ப, அதுவும் சொந்த காசு போட்டு செலவு பண்ண சொல்றாரு, கட்சியில இருந்து 1 ரூபா காசு வெளில நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட. அதனாலதான் நான் சொன்னேன் கிங்ஸ்லி, இவனுங்க கூட்டம் ஆலோசனை கூட்டம் ஏங்க கிங்ஸ்லி இந்த பேட்டி கொடுத்தாங்கல்ல அந்த ஆளு, இது எங்க கட்சி உள்ள விவகாரம், அதை பத்தி நாங்க ஆலோசனை பண்றோம், ஏன் ஓப்பனா சொல்ல வேண்டியதுன்னு கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா ஏன் மறுப்பு தெரிவிக்கல? ஆனா விவரமா தான் இருந்தான். நேத்து பேசும்போது கூட வந்துட்டு என்னென்ன சொல்லணுமோ அதை கரெக்டா அளவா சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அதுல ஒரு பிரச்சனை இருக்கா கிங்ஸ்லி? ஆக்சுவலி நான் எடுத்து போடுறேன்டா. ஆக்சுவலி அவன் இந்த திருச்சி அந்த ஆளு திருச்சி சூர்யா அந்த ஆளு வந்து ஒரு மேட்டர் சொன்னான். வெளியிடப்பட்ட ஆடியோ வந்து ஆப்போசிட்ல எந்த நிர்வாகின்னு தெரிஞ்சதுன்னா முடிச்சு விட்டுருவானுங்களாம்.
ரொம்ப கிளவரா ஆப்போசிட்ல இருக்கிற ஆரோக்கியசாமியோட வாய்ஸை மட்டுமே கட் பண்ணி வெளில போட்டிருக்கிறானுங்க. இது வந்து புசி ஆனந்தோட ஆதரவாளர் வெளியிட்டது கிடையாது, ஆரோக்கியசாமியோட ஆதரவாளர் தான் வெளியிட்டது அப்படின்றதுதான் ஓப்பனாவே இப்ப எல்லாருமே சொல்றானுங்க ராக்கிங்ஸ்ல. நான் அன்னைக்கு சொன்னது ஆரோக்கியசாமிக்கும் ஒரு டீமா? ஆமாங்க. அந்த ஆளு வந்து உள்ள வந்து தனக்குன்னு ஒரு டீம் ஒண்ணு, அதுக்கு தானே காசு. இப்ப எத்தனை டீம் இருக்கு? உள்ள யார் எந்த வந்து டீம்ல சேர்றீங்க? 2 டீமா இருக்குங்க. உள்ள 2 டீமா இருக்குங்க. ஒண்ணு புசி ஆனந்த் டீம், முன்னாடி 3 டீமா இருந்தது, இப்ப 2 டீமா இருக்கு. உள்ள மிஸ்டர் புசி ஆனந்த் ஆனந்த் ஒரு டீம். சொல்லுங்க. புசி ஆனந்த் சொல்லாதீங்க, மிஸ்டர் ஆனந்த். மிஸ்டர் ஆனந்த் கூட கிடையாது. இப்ப ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன், பாக்கல நீங்க? முனுசாமி. விறகு கடை முனுசாமியா? முனுசாமி. போய் புசியான இறக்கி விட்டுருக்கிறேன் முனுசாமி. பாருங்க. அசோக் சார் சரி, வந்தா முதல்ல அதை பாருங்க. முனுசாமி. விசேக் சார் விறகு கடை முனுசாமி. வேற இல்ல. ஆமா, அதுதான் சரி, முதல்ல முனுசாமி இயற்பெயரா. டீம் யாராரு? அது வந்து இந்த மாவட்ட நிர்வாகிகள், விஜய் மாவட்ட கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்களா, அதெல்லாம் ஒரு தனியா டீமா இருக்கு. இந்த ராம்குமார், இந்த லயோலாமணி, இந்த மாதிரி ஆட்கள் ஆஃப்லைன்ல இருக்கக்கூடியவங்க. ராம்குமார்லாம் விடுங்க, கபிலன் ப்ரோ, அவங்கள நான் இல்ல ஜெயில் இல்ல, போயிட்டேன். ஆன்லைன்ல ஒண்ணு, ஆன்லைன்ல தெரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரினா 2 ஓகே பேரை ஓகே. சொல்லலாம், அவ்வளவுதான். லயோலாமணி, ராம்குமார், அப்புறம் வந்து இந்த மாவட்ட செயலர்லாம் ஆன்லைன்ல சும்மா பேருக்குன்னு ட்விட்டர் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, பட் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் நிறைய பேர், ஒரு 25 பேர் 35 பேருக்கு மேல உள்ள கூப்பிட்டு வச்சு, இப்ப இந்த லெப்ட் பாண்டி இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு உள்ள பேசுறது, பழகுறது, அது வந்து அவங்க டீம். இவன் டீம் வந்து கம்ப்ளீட்டா வந்து வேற. அதாவது எப்படின்னா, அந்த ஐபேக் நிறுவனம்னு சொல்லிட்டு ஒண்ணு, பிரசாந்த் கிஷோரோட டீம் ஒண்ணு இருக்குல்ல, படிச்சவன்லாம் அங்க இருந்து இங்க ஆமா வந்தவன், ஆமா அந்த ஆமா. டீம் இவன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு தான் சம்பளம், இந்த பிஆர்ஓ சம்பளம், இந்த இவ்வளவு அக்ரிமெண்ட் இவ்வளவு போட்டிருக்கிறாங்க. ஏதோ 50 கோடி 60 கோடியா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க விஜய் கூட. இல்ல ஆக்சுவலி அந்த ஒர்க்கிங்கே எப்படின்னா, ஐபேக் வந்து அவன் ஒரு கோர் டீம் மட்டும்தான் இருக்கும். மத்த எல்லாம் அந்தந்த மாவட்டத்துக்கு அங்கங்க எவன் இருக்கானோ அவங்ககிட்ட இருந்து தான் டேட்டா எடுத்துப்பானுங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு மாதிரி அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்தந்த ஏரியால இருந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிடுவோம். எல்லா இடத்துலயும் இவனுங்க கோர் டீம் தான் போய் கலெக்ட் பண்ணாது டீட்டெயில். அப்போதைக்கு சும்மா அந்த டைம் பீங் ரெக்ரூட்மெண்ட், அது அவ்வளவுதான். அது ஆமா, அது இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்களா, அந்த மாதிரி இது பண்றாங்க. ஆனா இது வந்து இவன் சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல. ஆக்சுவலி பேசிக்கலி இருந்தாலும் சோம்பேறியாம விஜய். யாரு? விஜய். ஆமா ஆமா ஆமா. நிஜமாவே டம்மி தான் கபில்ஸ் ப்ரோ. இன்னொன்னு சொல்றாங்க கிங்ஸ்லி, கட்சியே இது கிடையாது. இன்னும் மீதி ஆடியோ இல்ல. அவங்க 2 விஷயம் சொன்னாங்களாம். வெளியிட்டது நியூஸ் 24/7 தமிழ். ஏன் அவங்க மேல நீங்க வழக்கு தொடுக்கல கட்சி சார்பா? அது பொய்யான ஆடியோ. ஏங்க இருக்கிற 4 அட்வொகேட்டும் பேப்பர் கிழிச்சு போட்டு போயிட்டானுங்க. நீங்க வேற. இல்ல இப்பதான் அது மாதிரி வழக்கு தொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுன்னு இருப்பானுங்க கீழே. இல்ல, தொடுக்க முடியாது. அவன் ரா பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டானா, நீங்க இருக்கிற விஷயத்தையும் வெளில கொண்டு வந்துருவான். நீங்க கேஸ் போட்டீங்கன்னா எடிட் பண்ணி தான் இப்ப வெளில வந்திருக்கு. ரா எடிட் வெளில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மாவட்ட செயலரை நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து கூட இருக்கிறான், அவனை அடிச்சு வெளில துரத்திட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறவன் என்ன ஆவான்? ஆஹா, நமக்கும் இதே கதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா பண்ண மாட்டானா? ஒரு மாவட்ட செயலர் புசியானது கிட்ட பொதுச்செயலர்கிட்ட போன்ல பேசும்போது, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா நான் அப்புறம் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அவங்க கிட்ட. இப்ப சீமான் கட்சியில இருந்து வெளில வரும்போது நிறைய ஆடியோ எல்லாம் வெளில வரலையா, அந்த மாதிரி நிறைய வெளில வந்துரும் புசியானதை பத்தி. விஜய் பேசின ஆடியோ கூட வெளில வரும். ஆன்லைன்ல எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். அது இங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸுக்கு அவனுக்குமே இப்ப புரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, நம்ம சொல்றதெல்லாம் பொய், அவனுக்கு சொல்றது அவனுக்கு வர்றது மட்டும் தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க. நம்ம இங்க இந்த பக்கம் சொன்னோம்னா நம்ப மாட்டேங்கிறானுங்க. என்ன சொன்னானுங்க? ஏஐ வாய்ஸ் நானுங்க, ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே ஏஐன்னு நானுங்க. அப்புறம் என்ன பண்ணானுங்க? ஒரு வீடியோ போட்டு எங்க கட்சியை காலி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் ஏன்டா உட்காந்துட்டு கூட்டம் கூட்டினீங்க, ஆலோசனை கூட்டம் நடத்துனீங்க? இப்ப எதுக்கு உட்காந்து பர்மிஷன் கேட்கறான்? பரந்தூருக்கு போறதுக்காக பர்மிஷன் எது கேட்கறான் விஜய்? நான் களத்துல இறங்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, பனையூர் பண்ணையார்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சதுனால இப்ப நான் வீட்டு விட்டு வெளில வரணும். இப்ப அவர் ஷூட்டிங் அப்ப அவன் முடிக்கிறான். நல்லா பாருங்க, ஜனவரி 19 இவன் ஜனவரி எனக்கு தெரிஞ்சு 15 16 போல பொங்கல் லீவ் போல இருக்கு, வந்துட்டு நடுவுல மறுபடியும் ஷூட்டிங்ல கலந்துப்பாரு இவரு. அவன் பிரேக்ல உள்ள வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கான். இத சொன்னா கூட நம்ம 1 மந்த் நினைச்சுக்கிறானுங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே அதான் விஷயம்.
அவன் இப்ப பிரேக்ல பொங்கல் ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு 4 நாள் ஷூட்டிங் விடாம நிப்பாட்டி வச்சிருவாங்க. அந்த பிரேக்ல இவர் உள்ள வந்து இங்க பரந்தூர்ல கலந்து இங்க பேசிட்டு இங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இவர் நேரா போயிடுவாரு, மறுபடியும் ஷூட்டிங் போயிடுவாரு. நம்ம மீடியா உட்காந்து டிபேட் நடத்திட்டு உட்காந்துருக்கணும். சார் மறுபடியும் உள்ள வந்துட்டு பொறுமையா பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் உள்ள இறங்குவாரு. ஏங்க 1 வருஷம் தாங்க இருக்கு, இன்னும் மாவட்ட செயலாளரே வைக்கலையாங்க. இல்ல கபிலன் ப்ரோ, நம்மால ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? தலைவரா? இல்ல தலைவர்ல இந்த கோமாளி இது எவ்வளவு பவர்ஃபுல்லா அவன் இருக்கான் எப்படிங்க பாருங்க. நம்மளா வருவான்? இல்ல நம்ம ஆள் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காருன்னு. ராகுல் ஓகே காந்தி ஓகே. ஓட்டு கேட்டாப்புல ராகுல் காந்தி அவுட்டு, லைக்காவுக்கு படம் பண்ணாப்புல லைக் அவுட்டு, அமெரிக்காவை படிக்க போனாப்புல அமெரிக்கா தீப்பத்தி எரியுது. ஒரு ஆளால எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க முடியுது பாருங்க. இல்ல இவன் பரந்தூர் மட்டும் போய் என்ன கிளிய போறான் இவன். பிளான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டானுங்க. இனிமேல் யாரும் பனையூர் பண்ணையாரும் சொல்லக்கூடாது, இனிமேல் யாரும் வந்து நம்மள இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த டாக்கை நீங்க முதல்ல பண்ணுங்க. இல்ல இவ்வளவு நாள் முட்டு கொடுத்தானுங்கல்ல, அவரு வந்து 5 மடங்கு கூட்டம் வந்துரும், சமாளிக்க முடியாது, இப்ப வராதா? அது சொல்லாம போனா கூட பரவாயில்ல, சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு ஆள்லாம் சேர்ந்து இருப்பாங்க உன்னை பாக்குறதுக்கு, இல்ல உங்க ஆளுங்களே உள்ள கூட்டத்துல வச்சிருப்ப, பேனர் அடிச்சுட்டு ரெடியா இருப்பானுங்க, அப்பெல்லாம் கூட்டம் வராதா உங்களுக்கு? 5 மடங்கு வந்து பொதுமக்களுக்கு தொல்லையாகாதா? இவரு இல்ல நான் ஒண்ணு எல்லா கேக்குறேன். பக்கமும் லாக் பண்ணீங்கன்னா அப்ப என்னதான் நான் அரசியல்வாதியா பண்ண முடியும் சொல்லுங்க. அரசியல் பண்ணுனா இப்ப நீ முட்டு கொடுக்க கூடாது இந்த மாதிரி. அப்ப 5 மடங்கு கூட்டம் வரும். போட்டோ போட்டா அதுக்கும் சொல்றீங்க. சரி பரந்தூர் வந்தா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். அதுக்கும் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா என்னதான் நான் பண்றது சொல்லுங்க. இல்ல அப்ப அத வச்சு அரசியல் பண்ணலாம்ல. டிஎம்கே தடுக்குது, இப்போ அவங்க கட்சியில எதுவுமே அரசாங்கமே நடுங்குது அப்படின்னு. இவனுங்களே தானே அவனுக்கு மேல கேக்குறதுலாம் கிடையாது, முட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. வீடியோ வந்தோடனே ஏன்னு சொல்லிட்டு இவனுங்களே முட்டு கொடுக்குறது. அவனுங்க எப்படி படம் வந்தா என்ன கட்டுறாயா இருந்தாலும் முட்டு கொடுக்குறானுங்க. அதே மாதிரிதான் இப்ப இருக்கு. ஒரு மேட்டர் ஒன்று சொல்றேன். மாவட்ட தலைமையில இருக்கிறவன், மாவட்ட செயலராக இருக்கிறவன் எவனுமே காசு செலவு பண்ண ரெடியா இல்லையா? எல்லார்ட்டையும் காசு வந்து இந்த டைம்ல இது இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல செலவு பண்றது எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். இப்ப எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம்னா நீங்க எலெக்ஷன் டைம்ல என்னத்த செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுங்க கழட்டி விட்டுருவாரு. இல்ல மேட்ரு இல்ல, இது அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. என்னன்னா ஒரு பக்கம் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவன் வந்து வெளில போனானா, இவ்வளவு வருஷமா காலகாலமா உழைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு பொறுப்பு இல்லைன்னா அவன் கட்சியை விட்டு வெளில போய் வேற கட்சியில சேர்ந்துருவான். ஒண்ணு, வெளில இருந்து வரவனுக்கு மட்டும் நீ சீட்டு கொடுத்த அப்படின்னா அப்ப இங்க இருக்கிறவனுக்கு சீட்டு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் முதல்ல முந்திக்கிட்டான் ஈஸியா சரவணன். நமக்கு ஒண்ணு பார்த்து நமக்கு பண்ணி கொடுத்துறேன்னா, இத்தனை வருஷமா நான் விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தேன், எனக்கு பார்த்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் அவன் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவனுக்கு, புசி ஆனந்தோட புகழ பரப்புறவன், பெருசா இது பண்றவனுக்கு. அதனாலதான் விஜயோட போட்டோ சின்னதாகி புசி ஆனந்தோட போட்டோ பெருசாச்சு. புசி ஆனந்த தாஜா பண்ணா நமக்கு வந்து இது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப பண்ணுது. இப்ப என்னன்னா மாவட்ட செயலாளர்கள் ஏன் இன்னும் நிர்ணயமே பண்ணலன்னா பெரிய கலவரமே நடக்குது. உள்ள அடிச்சுக்கிறானுங்களாம் பொறுப்புக்கு. காசு பணம் இல்லாதவங்க கூட அடிச்சுக்கிறான். இல்ல ஆல்பம்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்களா, இத்தனை வருஷம் உனக்கு இது பண்ணிருக்கேன் ப்ரூஃபோட எடுத்துட்டு போயிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. பார்க்க மாட்டான். நீ தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ? அவன் ஜான் ஆரோக்கியமா அதுதானே கேக்குறான். செல்வாக்கு மட்டும் பார்க்காத, பேர் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கணும். உன் பேர் 4 தெரு தாண்டா உன் பேர் தெரியலன்னா நீ எதுக்கு அந்த ஏரியால உனக்கு சீட்டு கொடுத்துட்டுன்னு அந்த ஆள் கேக்குறாப்ல. விஜய் வந்து இல்ல ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னா, உன் ரசிகர்கள் எல்லாம் சின்ன பையலா இருக்கிறானுங்க. என்னத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? 4 பேர் இருக்கிறான் சொட்ட தலையோட. லெப்ட் கேக்கல ப்ரோ. 4-5 பேர் இருக்கிறான் மாவட்ட செயலர், அவ்வளவுதான். வேற எவன்ட்டுமே காசு கிடையாதுங்க. அவ்வளவு ப்ரோ கேட்கல. இதுக்குதான் அவரை கோவஸ்டா போட்டு விட்டுருங்க. வெளியே போயிட்டு வெளியே அனுப்பு. கேக்குதா அசோக் சார்? எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது ப்ரோ. கேக்குது கேக்குது. இல்லைங்க அசோக் சாரை கேட்டேன். அசோக் சார் ரீஜாயின் பண்ண சொல்லுங்க அவரை. அசோக் சார் கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேக்குது குரல் ப்ரோ. நீங்க ரீஜாயின் பண்ணுங்க. கபிலன் பேசிட்டு இருக்கிற உங்களுக்கு மட்டும் கேட்கல, மத்த எல்லாருக்கும் கேக்குது.
சரி நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரேன். ஓகே ஓகே. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். கிங்ஸ்லி எப்ப ஸ்பேஸ் போற மாதிரி ஐடியா வச்சிருக்கிற? போடுவோம் கபில்ஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் போடலாம். எப்ப பொங்கல் முடியட்டும். அனௌன்ஸ்மெண்ட் வர அன்னைக்காவது ஸ்பேஸ் போடுறா. சரி போடுவோம். அம்மா வரட்டும் காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பொங்கல் வரட்டும் காத்திருக்கிறார் தம்பி. அதுவா பரவாயில்ல, சின்னம்மா வரட்டும் காத்திருப்போம் சொல்லி சொல்லாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். இல்ல கபில்ஸ் ப்ரோ, இப்ப இவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த விஷயத்துக்கெல்லாம் இவன் வாய்ஸ் கொடுத்துருக்கான்னு கூட வச்சுப்போம். அப்படியே அதே கேட்டகரியிலே வச்சுப்போமே. எதுக்கெல்லாம் அவன் பேசி இருக்கிறான்? ஒண்ணு கள்ளசாராயம் ஷோ பேசலாம், இல்ல வந்தது கள்ளசாராயம் ஷோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தமிழ் தாய் வாழ்த்து இது 1 2, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப இந்த இது 3 பரந்தூருக்கு போறதா இருக்கான்னு வச்சுப்போமே, அது 3. வேற எதுக்கெல்லாம் அவன் பேசி நீட் இன்னைக்கு ஒண்ணு போட்டிருந்தாப்லையா? நீட் 4. எப்ப அந்த போட்டோ எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு, எப்ப அந்த போட்டோ ஒன்று அந்த பறந்துருக்கு போறான்ல அந்த போட்டோ அதை ஒன்று அனுப்பிச்சு கொடுப்பா. அது புதிய தலைமுறை, இது நான் எடிட் பண்ணிக்கிறேன். 4 வேற எதுக்கு? எடுத்துட்டேன். இல்ல மக்கள் கேட்க மாட்டாங்களா? ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னும் இப்ப 20 நாள் தாண்டுச்சுன்னா வந்துட்டு ஒரு வருஷம் ஆக போகுது. நீ 4 விஷயத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு எந்த நம்பிக்கையில நீ வந்துட்டு மக்கள் எல்லாம் இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறானுங்க? எப்பா கட்டமைப்பு இருக்கணும்ப்பா, முதல்ல மாவட்ட செயலரை வைக்க சொல்லுப்பா பேரை. தம்பி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறவங்க கிட்டதான் மக்கள் கேள்வியும் கேட்பாங்க, புரியுதா? இவன் கிட்ட மக்கள் எக்ஸ்பெக்டும் பண்ணல, அதனால கேள்வியும் பெருசா இருக்காது. மக்கள்ன்றதே நான் செகண்டரினே வச்சுப்போமே. உள்ள கட்சிக்காரன் இருக்கான்ல, கட்சிக்காரன் வந்து பொறுப்புல இருக்கான், அவன் மக்கள் கிட்ட போய் பேசணும்ல. அவன் சொந்த தொகுதியில போயிட்டு அவன் சொந்த ஏரியால தெருவுல எல்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்க ஆள் வந்து எது வேற எதையா பேசுறானுங்க அப்படின்னு அவனுக்கு மானக்கேடா இருக்காது? அது கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேசினது 10 விஷயம் கூட இருக்காது. நீ வாய்ஸ் 10 விஷயம் கூட இருக்காது. வேற எதுக்குமே பேசாம நீ பாட்டி எதுக்கெல்லாம் வந்துட்டு லைம் லைட் இருக்குதோ அதுக்கெல்லாம் மட்டும் பேசிட்டியா? எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிச்சு, அதுக்கு நீ ஏதாவது பேசுனியா? அதுக்கெல்லாம் ஒரு இது கிளிக்கல. இதுவே தெரியாது ப்ரோ. இப்ப நீட் ஏன் வேணான்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்களேன். அதுவே தெரியாது. டாக்டர் படிக்கணும், நீட் எழுதணும், இதான் அவனுக்கு தெரியும். அது தாண்டி வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. அதுவே தெரியுமா தெரியல. தண்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல கிங்ஸ்லி ப்ரோ, அங்க உள்கட்சி பூசல் பயங்கரமா பெருசாயிருச்சு. பப்ளிக் போறதுலயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாத்தி. அதுக்குதான் இப்போ இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ப்பா, அடிக்கடி இப்ப எல்லாரும் பனையூர் பண்ணையாருன்னு எல்லா சேனலுமே கிண்டல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் காது பட பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இன்னும் சொல்ல போனா மன்றத்துல கட்சியில இருக்கிற ரசிகர்களுக்கே ஒரு மாதிரி அதிருப்தியில வேலை செய்யாம இருக்க காரணம், இவரு இறங்குவாரு. எப்போதுமே வந்து ரசிகர்கள் வந்து கட்சியா தொண்டர்லாம் மாறும்போது இவரு இறங்குவாரு, அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம இறங்குவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவோம். இவன் இறங்குற மாதிரியே தெரியல. ஷூட்டிங் போறது மார்ச் மாசம் வரைக்கும் வருங்க, இந்த ஜனவரி மாசம் முடியட்டும், பிப்ரவரி மாசம் முடியட்டும், இப்படியே இழுத்துட்டே இருந்தா கட்சி பணி ஒண்ணுமே வேலை நடக்கல. அதனாலதான் மாவட்ட செயலரை யாரும் பொறுப்பை வைக்க முடியல. அவன் ஆரோக்கியசாமி சொன்னது கரெக்ட் தான். அணிகளோட தலைவர்களை தாங்க வச்சுட்டு இருக்கிறோம். அது 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாதுங்க. மீனவர் அணி, வக்கீல் வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி இப்படின்னு சொல்லி அது 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாதுங்க. பேருக்கும் வேணா வைக்கலாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, விஜய்க்கு வந்து என்ன சொல்றது, அவன் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. உண்மை அதுதான், அவன் சோம்பேறியா இருக்கிறான். அதான் காலாவதி போன்ற ஐடிகள்லாம் அண்ணா வெளியே வானா, இல்லன்னா மூடிட்டு அரசியலை மூடிட்டு போனா அப்படிங்கிற அளவுக்கு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எதுக்குமே குரல் கொடுக்கல. இப்ப ஒண்ணு இல்ல, எல்லா பத்திரிகையாளருமே நீங்க கேட்ட ஒரே கேள்வி, நீ எதுக்கு இப்ப திடீர்னு நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கிற? நேத்து உன்னுடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, உன்னோட கட்சியில இருந்து வந்து ஆடியோ ரிலீஸ் ஆச்சுன்ற ஒரு காரணத்தாலயா? திசை திருப்புற முயற்சியா? அப்ப அதை பாக்குறான், அது செலக்ட் ஆகல. ஆரோக்கியசாமி என்ன பண்றான்னா, ரைட்டு இப்ப நம்ம இதாயிடுச்சு, நம்ம அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் நடக்கும். அந்த பிளானிங் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பரந்தூருக்கு போறதுக்கான வேலை, அப்புறம் நீட் தேர்வுக்கான ட்வீட் ஒண்ணு போட்டதுக்கு இது காரணமே இதுதான். இது வந்து திசை திருப்புறதுக்கான வேலை.
அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, கட்சி வேலையெல்லாம் இவர் பார்த்துப்பாரு, நம்ம நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறான் ஆளு. அவன் நினைச்சது ஒண்ணு வேற, நடக்கிறது ஒண்ணு வேற. நீ ஒண்ணும் 60 வயசு கிடையாது, 70 வயசு கிடையாது. சரி உன்னால வேலை பார்க்க இங்க அங்க போறதுக்கு இல்ல, கூட ஒரு 4 பேர் 5 பேர். நீ ஒரே ஆளு தான் வச்சுக்கிற, ஒரே ஆளு. புசியானதை விட்டா வேற யாருங்க அங்க வேலை பார்க்க ரெடியா இருக்கிறான்? விஷயம் தெரியுமா? எஸ்எஸ்சி ஃபோன் பண்ணி கண்ணாம திட்டினாப்லையா விஜய், தெரியுமா? இது எப்போ? எஸ்ஏசி விஜய் படிச்சேன் யாரு திட்டினா? எஸ்ஏசி விஜய். எஸ்எஸ்சி ஃபோன் பண்ணி நீ எல்லாம் உருப்பட மாட்டடா அப்படின்னு அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா? நீ உருப்பட மாட்டே, விளங்காது போ அப்படின்னு சொல்லி சொன்னாப்லையா ஃபோன் பண்ணி. அது நாளைய தீர்ப்பு அப்பயே சொன்னாரு, நம்ம தான் கேட்கல, அண்ணா தான் கேட்கல. டேய் இது முந்தா நேத்து தீர்ப்புடா. வாசா செம டைமிங். இது நம்ம அண்ணா வந்துட்டு அண்ணா வந்து அண்ணாமலை சொல்லிருப்பாருல, அண்ணாமலை படத்தோட டைலாக் அப்பயே சொல்லிருப்பாரு, டேய் வேணாண்டா இங்க ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ கட்டி தரேன், கொரியோகிராஃபி பண்ணிட்டு ஒழுங்கா உருப்புற வேலையை பாரு.